வணக்கம் நம்மளே இது பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல். நம்ம 11/10/2020 சென்னையிலேருந்து கிளம்பி கூருக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு 12/10/2020 காலைல ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக தலக்காவேரி போயிட்டோம். 3 நதிக்கு சங்கமிக்கின்ற இடம் போயிட்டோம். ஸ்ரீ பகேந்தீஸ்வரர் டெம்பிள் போனோம். கூருக்கு ராஜா கல்லறை பார்த்துட்டோம். அபே ஃபால்ஸ் பார்த்துட்டோம். ராஜா சீட் கார்டன் பார்த்துட்டு 12ஆம் கிளம்பி 13ஆம் ஆந்தவே மைசூருக்கு வர போக்கில் அங்கே ஒரு 5 சுற்றுலாத்தலம் பார்க்க போகிறோம் 13ஆம். அதாவது கூர்க்கை ஒட்டி இருக்கிறத மட்டும், ஏன்னா இது கூர்க்கை வந்து நான் 2வது பார்ட்டாக போடுறேன். மைசூரை மட்டும் ஒரு அந்த இது சாமுண்டேஸ்வரி கோயில், ஸ்ரீரங்கப்பட்டினம், அப்புறம் மைசூர் பேலஸ், பிருந்தாவனம், அது தனி வீடியோ போட்டிருக்கு. 13ஆம் மைசூர் கூர்க்குலேருந்து சென்னை, அதாவது கூர்க்குலேருந்து மைசூர் வரத்துக்குள்ளே பார்க்குற ஸ்பாட்டில் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தா சிக்லி ஹோல் டேமுங்க. இன்றைக்கி 13/10/2025 காலையில் ஒரு 9 மணிக்கு இப்போ சிக்லி ஹோலை பற்றி காட்டுறேன். இந்த 13 ஃபுல்லாக ஸ்பாட் 2வது வீடியோ போகிறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு 13/10/2021 பார்க்க போது சிக்லி ஹோம் டேமு, 2வது அரங்கி டேமு, 2வது அரங்கி எலிஃபண்ட் கேம்பு, ட்ரீ பார்க்கு, 3வது நிசர்கதர்மா ரிவர் ஹேங்கிங் பிரிட்ஜு, 5வது கோல்டன் டெம்பிள். அதுக்கடுத்தது 6வது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைசூர் போயிடுவோம். மைசூர் பேலஸு, பிருந்தாவன் கடந்து சாமுண்டேஸ்வரி கோவில், இது ஸ்ரீரங்கப்பட்டினம் காவேரி பாலாஜி கோவில், தனி புது வீடியோ மைசூரை பற்றி போட்டுறேன். இப்போது சிக்லி ஹோல் டேமுங்க. இந்த சிக்லி ஹோல் டேம் பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடியே பழகி நான் வீடியோ காமிச்சிருப்பேன். இதில் முதல்ல இருக்குன்னு போட்டிருக்கேன். அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிங்க. இது வந்து சுழலில் மாட்டினா எப்படி ஒருத்தர் தப்பிச்சு வர முடியாது, அந்த மாதிரி சுழல் மாதிரி இருக்கும் அந்த சிக்லி ஹோல் டேம். இது கூர்க்கில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸு. மற்றபடி இது போக இதோட வீடியோ பற்றி சொல்கிறேன். 2வது ஸ்பாட்டாக அப்படியே ஒரு 1 பை வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நடுவில் வந்து பாருங்கள் கண்காணிக்கிற மாதிரி இரும்பு பானை மாதிரி சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இடங்கள்லாம். எவ்வளோ சூப்பராக அதை பாருங்கள் சுழல். அதை நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள். அதுக்கான பாதை போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஏற்படுத்திக்கிறாங்க பாருங்கள். இந்த பாருங்கள், நம்ம இப்படி தான் வந்தோம். இந்த வந்தோம் பார்த்திங்களா. இப்போ அந்த சுழல் சொன்னல அதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா. இந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி இதில் இறங்கி அப்படியே பல ஊருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த சுழல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வலை கம்பிலாம் போட்டிருக்காங்க. மொபைல்லாம் கீழே வந்துச்சுன்னா அவள் தான். அப்புறம் நம்ம இப்படி தான் வந்தோம். இந்த கை காட்டம் வந்தோம், அப்படி தான் வந்தோம். அதை பாருங்கள். அப்போ அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ காமிச்சோம் பார்த்திங்கன்னா, கண்காணிக்கிற மாதிரி ஒரு ரூம் போட்டு வச்சுருந்தாங்க. அது வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். இது வந்து இந்த சுழல் பார்க்கறதுக்கு அப்படி வரலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சுழல் பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு டேம். இது வந்து அரங்கி டேமுங்க, கர்நாடகாவில். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இது உள்ளே பார்த்தா என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபா வாங்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். நம்ம நேற்று 12/10/2025 வந்து தலக்காவேரி போனோம் பார்த்திங்களா. அதாவது காவேரி உற்பத்தி ஆகிற இடம் அங்கே தண்ணி தாங்க. இந்த ஆரங்கி ரிசர்வ் பாறை இந்த டேமுக்கு வந்து இங்கேருந்தால் கிருஷ்ணசாகர் டேமுக்கு போகுங்க. இதுதான் ஆரங்கி டேம். இந்த பாருங்கள், அந்த காவேரி உற்பத்தி ஆகிற தண்ணி இதில் வரும். இதிலேருந்து கிருஷ்ணசாகர் அணைக்கு போகுது. இந்த பாருங்கள், அந்த கிருஷ்ணசாகர் அணையில் வருது பார்த்திங்களா காவேரி தண்ணி. அங்கேருந்து தான் ஒகேனக்கலுக்கு போகுது. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13/10/2025. இப்போ டைமிங் நம்ம கரெக்டாக ஒரு 11 மணி. இந்த உள்ளே போகிறோம். அதாவது கர்நாடகாவில் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இதுக்கு முன்னாடி நம்ம சுழல் போனோம் பார்த்திங்கன்னா ஒரு டேம், வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதாங்க டேம். ஆனால் மேலே போக முடியாதுங்க. அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபா வாங்குறாங்க. இந்த பாருங்க, இந்த டேம் அப்படியே இதோட க்ளோஸ். இதுக்கப்புறம் அண்ணாண்ட போக முடியாது. அதாவது நம்ம வந்து நம்ம கிளம்புனது பார்த்திங்கன்னா 12/10/2025 நேற்று. அதாவது 12/10/2025 தலக்காவேரி பார்த்து, 3 நதிக்கு சங்கமிக்கிற இடத்த பார்த்தோம். சிவன் கோயில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜா கார்டன், அதுக்கப்புறமா மைசூர் ஆண்ட ராஜாவோட கல்லறை. இதெல்லாம் நேற்று ஒரு நாளில் முடிச்சு. இன்றைக்கி 13/10/2025 காலையில் பார்த்தா சுழல் பார்த்தோமா. அதுக்கப்புறமா இந்த ஆரங்கி டேம். இது 2வது நாள். இன்றைக்கி இப்போ 2வது ஸ்பாட் பார்த்துருக்கோம். நம்ம அரங்கி டேம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடியே பாருங்கள் அரங்கி ட்ரீ பார்க் அண்ட் எலிஃபண்ட் கேம்ப்னு இருக்குங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் இருக்குது. அதாவது அரங்கி டேம் முன்னாடியே தான். அது டைமிங் பாருங்கள் 9 to 6 PM. அதே மாதிரி பார்த்துங்க 2 வீலர் 25, 4 வீலர் 40, மினி பஸ் இதெல்லாம் 120. இந்த போட்டிங்கான காஸ்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். 4 to 5 பேர்னால் 300 ரூபா போகலாம். 300 ரூபா, 1800 ரூபா, அந்த மாதிரி டேரிஃப் பிளான் போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு காசு கொடுத்து தான் போனோம். போட்டிங் இருக்குது. அதாவது டேமுக்கு முன்னாடி. இப்போ நான் அந்த டேம் வீடியோ எடுத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த போட்டிங்.
இது வந்து அரங்கி இதோட போட்டிங். அரங்கி போட்டிங் போட்டிருந்ததில்ல, அங்கே வந்து கன்னடாவில் போட்டு இங்கிலீஷில் போட்டிருக்கு பாருங்கள். 4 to 5 மினிட்ஸ்க்கு வந்து 300 ரூபா, 4 to 5 மினிட் 2 கிலோமீட்டர்ஸ் 1800 ரூபா, 30 நிமிஷம் 1000 ரூபா. அதோட டேரிஃப் பிளான் தான் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து அதான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அரங்கி டேமுக்கு அது ஃப்ரெண்ட்லியே இருக்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். அது பாருங்கள், டைமிங் 9 AM to 11 PM. இதுதான் டிக்கெட் எடுக்கிற கவுண்ட்ரு. இப்போ காலைல 9 to 11 வரைக்கும், சாயந்தரம் 4 to 6 மணி வரைக்கும் தான் இங்கே அலோடு. டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே எடுத்துக்கணும் போட்டிங் போகிறதுக்கு. இது வந்து என்ட்ரன்ஸுக்கு மட்டும் 60 ருபீஸுங்க. நீங்கள் தனியாக போட்டிங் போனால் அது தனி டிக்கெட் எடுக்குது. வந்து நம்ம போகிறது வந்து வெறும் அது பாருங்கள், போட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து 900 மீட்டர்ஸ் போட்டிருக்கா. சன்செட் வியூ 700 மீட்டர்ஸு, எலிஃபெண்ட் கேம்ப் 800 மீட்டர்ஸ். வெஹிக்கிள் பிக்கப்பும் இருக்குது பாருங்க. வெஹிக்கிள் 20 ருபீஸ் 1 வேன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து அந்த வியூ பாயிண்ட்டு, எலிஃபெண்ட் கேம்பை பார்க்க போகிற இடம். அதாவது அரங்கி டேமுக்கு முன்னாடி இந்த போட்டிங். நம்ம வந்து இது இப்போ வந்து 60 ரூபா வந்து உள்ள என்ட்ரன்ஸுக்கு மட்டும் தான் எடுத்துக்கிறோம், போட்டிங் போல். அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப தூரம் வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இருக்குமா? ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் நடந்து வரணுங்க. அந்த பாருங்க, அது போது பாருங்கள். அது ஒருத்தர் போகிறாரா, அதை பாருங்கள். உள்ளே ஃபாரஸ்ட்டில் வீடெலாம் கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அங்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பசங்க விளையாட்டு குழந்தைங்க விளையாட்டுக்கான இதெல்லாம் இங்கே இருக்குது. அது ஏனை தெரியுமான்னு தெரில. அது கை காட்டணும், அந்த இடத்துல யானை இருக்குதுங்க. அதை பாருங்கள், அது ஒரு யானை இருக்குது. இங்கே ஒருத்தர் உட்காந்து போகிறாரு யானை மேலே, இந்த பார்க்கு பின்னாடி. இங்கே பாருங்கள், யானை கேம்ப்பு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள் யானை எவ்வளோ கிட்ட பார்க்கலாம் பாருங்கள். அதுதாங்க அந்த டேமு. நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பின்னாடி போய் டேம் காட்டோம் பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் யானை. பாருங்க எவ்வளோ கிட்ட இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் யானை. இதுதான் யானை கேம்ப்பு. வியூ பாயிண்ட் வந்து அங்கே போனோம், வியூ பாயிண்ட் அங்கே போனோம். இதுதான் இந்த அரங்கி டேம் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தது. யானைக்கு ஃபுட்லாம் கொடுக்கலாங்க. இப்போ காலை வச்சு அழுத்துறாரு மேலே ஏற்றுறது. எப்படி அது ஒத்துழைப்பு கொடுக்குது பார்த்தீங்களா? அவருக்கு சப்போர்ட்டுக்காக நீங்கள் மேலே ஏறி உட்காரத்துக்காக அதை கால் அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. அந்த பழக்க தோசத்தில் அதுவும் ஹெல்ப் பண்ணுது. மேலே ஏறி உட்காந்துட்டாரு பாருங்கண்ணா. சூப்பரான இடங்க உண்மையிலே. அதோட ஃபுட்டு அது மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. சூப்பர் பிளேஸுங்க அந்த டைகர் கேம்ப்பு. அரங்கி டைகர் கேம்ப்பு பார்க்கு சூப்பரான இடங்க. கன்ஃபார்மாக இங்கே வந்து பார்க்கலாங்க. அந்த டேமுக்கு முன்னாடி, அரங்கி டேம் முன்னாடி வீட்டில் காமிச்சிருந்தது, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த டேமு. இது என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வாங்கணும். அங்கே பாருங்கள், ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா? மேலே உட்காந்து போனார்ல, அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தான். அதை பாருங்கள், அது எப்படி தண்ணி குடிக்க வைக்கிறாரு பார்த்தீங்களா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இங்கேயே தங்கிப்பாங்க போல. பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கலாம் தங்கிறதுக்கு. இப்போ இந்த யானை போகுது பாருங்கள், அது பாருங்கள். இது ஓகே தான், இந்த இடம் கண்டிப்பாக வந்து இங்கே பார்க்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ கிட்ட வந்துச்சு பார்த்தீங்களா? இது நம்ம ஆக்சுவலாக இது மாதிரி கட்டி விட்ருக்காங்க வியூ பாயிண்ட்டுக்காக. இதை பாருங்கள், நம்ம அங்கே தான் பார்த்தோம், அந்த கை காட்டுற மாதிரிலாம் அந்த இடத்துல தான் யானையை பார்த்தாங்க. இப்போ இதை கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் யானையை. இடமே சூப்பராக இருக்குங்க. அந்த ஆரங்கி டேமுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்துங்கள வியூ பாயிண்ட்டு யானைகள் கேம்புக்கு வந்துருங்கல்ல, இந்த இடமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி இது உங்களுக்கு காந்தலூரில் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், இதே மாதிரி செட்டப்பில் இருந்தது பாருங்கள். ஆலமரம் செட்டப்பில் அப்படியே மேலே ஏறி பார்க்குற மாதிரி வியூ பாயிண்ட்டு, அது ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, சரியான ப்ளஸ்ஸு. இப்போ ஃபுல்லாக இந்த பில்லு வேறு கட் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. இந்த பாருங்கள், இது வந்து மேலே பண்ண வியூ பாயிண்ட் ஆலமரம், அதை அப்படியே மேலே வியூ பாயிண்ட் மாதிரி கட்டி விட்டாங்க. நம்ம இப்போ அந்த ஹைட்டில் ஏறிட்டாங்க. அந்த ஆலமரம் கட்டினது பார்த்திங்கன்னா மேலே ஏற்ற கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி ஹைட்டில். இப்போ வியூ எவ்வளோ சின்ன பசங்க எல்லாம் நிறைய ஸ்கூல் பசங்களை டூர் கூட்டின்னு வந்துட்டாங்க போதுங்க. அப்புறம் பசங்க எல்லாம் விளையாட்டுன்னு இருக்காங்க, எல்லாம் ஸ்கூல் பசங்க தான். இப்போ இங்கேருந்து பார்த்தா வியூ மொத்தமாக சூப்பராக தெரியும் பாருங்கண்ணா. அது அப்படியே நம்ம எங்கே தான் இருக்கணுன்றது நமக்கே தெரியும். அந்த இதுதான் அரங்கி டேம். இதுக்கு முன்னாடி வீடியோ அந்த அரங்கி டேம் தான் இங்கே கண்டினியூட்டியாக வருது. அதுதான் இது அரங்கி டைகர் ட்ரீ பார்க்னு வச்சுருக்காங்க. சூப்பரான பிளேஸுங்க இந்த இடம். கன்ஃபார்மாக ஒர்த்தான பிளேஸ். இந்த இடத்துக்கு வரலாம். சூப்பராக இங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னங்களாக மெமோரிஸாக இருக்கும். அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. யானைங்க பார்க்கலாம், ஃபுட்டு கொடுக்கலாம். சரியான பிளேஸுங்க இந்த அரங்கி டைகர் இருக்கும். இந்த வழி தாங்க என்ட்ரன்ஸ். நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, 1/4 மணி நேரத்துக்கு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டி போய் ட்ராப் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நிற்கிது. நீங்கள் நடந்து போகிறதாலும் போகலாம். நம்ம நடந்து வந்த பாதையில் இதான் அது. அது இது பார்த்தீங்கன்னா அங்கே தான் போட்டிங் போகிற இடம்.
வாட்டர் கேம்ஸ் அது பாருங்கள், போட்டிங் போதும் அங்கே போகலாம். இங்கே ஏதோ தைலங்கீழெல்லாம் விற்கிறாங்க, அதான் வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயே இங்கே வந்து போட்டிங் டிக்கெட் கவுண்டர் அது இருக்குது பாருங்கள். இங்கே கூட டிக்கெட் எடுத்துக்கலாம், போட்டிங் டிக்கெட் கவுண்டர் எடுத்துகிட்டு வந்து அதை அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும். ஏதோ போட்டிங் போகிற இடம். உண்மையிலே இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, நல்ல இடம் இது. நம்ம டைம் ஆகுது, வண்டியில் ஏறிட்டுங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபா பே பண்ணோம். இதில் எத்தனை பேர் உட்கார மாதிரி சிட் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 பேருக்கு மேலே இந்த வண்டியில் போகலாங்க, ட்ராவல் பண்ணலாங்க. இப்போ வண்டியில் அதாவது நம்ம ரிட்டர்ன் போகிறோம் என்ட்ரன்ஸுக்கு, அதை பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு நம்ம திருப்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். என்ட்ரன்ஸுக்கு போகிற வியூலாம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த வண்டியில் போயிட்டுருக்கோம்ல அந்த என்ட்ரன்ஸுக்கு, அதாவது சுற்றி பார்த்துட்டு திரும்ப போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் உண்மையிலேயே சரியான பிளேஸு. அதாவது அரங்கி டேமு, இந்த அரங்கி டைகர் இது சூப்பர் பிளேஸு. அந்த சுழல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவும் நல்ல பிளேஸு தான், அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த சுழலும். ஆனால் அதை விட இது இந்த அரங்கி டைகர் இது சூப்பராக இருக்குது. ஒரு தீவு மாதிரி இருக்குது, நடுவு தீவு மாதிரி இருக்குது. அதே மாதிரி முன்னாடி அந்த சிமெண்ட்டு பாதை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட்டு பாதை அது கரெக்டாக அந்த கார் போகிற அளவுக்கு தான் அந்த பாதையை போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த வண்டி போகிறதுக்காக தான் அந்த 2 சைடு சிமெண்ட்டு ஸ்லாப்பே போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அந்த எக்ஸிட் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி சாட்டர்டே சண்டே லீவுங்க, அதை பார்த்துங்க. அதில் காமிச்சிருப்போம் பாருங்க. சாட்டர்டே சண்டே எவ்ரி சாட்டர்டே சண்டே லீவு, அதை முக்கியமாக ஃபாலோ பண்ணிங்க அதுக்கேற்ற மாதிரி. அப்புறமா வந்து ஏமாந்துட்டு போயிடாதீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து 12/10/2025 வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த மேப்பில் இருக்கிறது தாங்க இந்த கூர்க்கோட மொத்த டூரிஸ்ட் பிளேஸும். அது போய் ராஜா சீட் நேற்று போயிட்டோம், அபே ஃபால்ஸ் போயிட்டோம். அதுக்கடுத்து தலைக்காவேரி இதை போட்டிருக்கு பாருங்கள். தலைக்காவேரி எங்கே நான் போட்டிருக்கேன், எங்கேயும் போட்டுருந்தது தலைக்காவேரி. அப்புறமா அந்த யானைகள் கேம்ப் இப்போ போயிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்போம். அதில் அரங்கி டேம் போயிட்டு வந்துட்டோம். மண்டல்பட்டின்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது அபே ஃபால்ஸ் கிட்ட ட்ரெக்கிங்க்கு போனால் நான் டைம் ஆட்டோன்னு சொல்லிட்டு போகல, நாங்கள் வந்துவிட்டோம். இப்போ அடுத்து கோல்டன் டெம்பிள் தான் காட்டுறேன், கோல்டன் டெம்பிள் போக போகிறோம். இதுதான் இந்த மொத்த மேப். எதுனா ஊருக்குள்ள இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த மொத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இதுதான். இதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ நான் போகும்போது கோல்டன் டெம்பிள், இப்போ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நசர்கதாமான்னு ஒரு தீவு மாதிரி. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இதை போட்டுருக்கு பாருங்கள். அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து 30 ரூபா. பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 வீலருக்கு 40 ரூபா வாங்குறாங்க. இதோட டைமிங் வந்து இங்கே போட்டுருக்கு பாருங்கள். டைமிங் வந்து 9லேருந்து 5:30 மணி வரைக்கும் அலோடு. இந்த இது ஒரு தீவு நசர் கார்டன் மாதிரி. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே. அதே மாதிரி அங்கேயும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சோம் பார்த்தீங்களா, யானைகள் கேம்ப்பு, அங்கேயும் சாட்டர்டே சண்டே ஹாலிடே. இப்போ இது உள்ளே போய் காட்டுறேன், இதுதான் என்ட்ரன்ஸுங்க. இது சூப்பராக இருங்க. கீழே பார்த்தீங்களா ஏதோ காவேரி ஆறா, அது காவேரி ஆறுங்க. அதுக்கு மேலே வந்து காவேரியிலேருந்து வருதுங்க. நம்ம நேற்று தலைக்காவேரியில் காமிச்சோம் பார்த்தீங்களா, ஆறு உற்பத்தி ஆகிறோம், அது தாங்க இந்த வழியாக வருது. இந்த கீழே போகிறது இது பாருங்கள். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், சூப்பராக நல்லா சூப்பர் இடமா தான் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இப்படி போட்டு கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை. இந்த பாருங்கள், இதுதாங்க காவேரி ஆறு. இந்த பாருங்கள் காவேரி ஆறு. நம்ம இப்போ இந்த வழியாக தான் வந்தோம். இந்த பாருங்கள், இங்கேருந்தா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோமா, அது போகிறாங்க பாருங்கள். இந்த 2 இடம் இணைக்கிறது வந்து இந்த பாலத்தை போட்டு இணைச்சிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக அட்டகாசமான இடங்க இது பாருங்கள். ஃபுல்லாக மூங்கில் மரம். இப்போ இதுதான் இந்த பாலத்தை இணைச்சி நம்ம வந்துட்டு உள்ள வெல்கம். இந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான இடங்க, அமைதியாக செம்மத்தியாக இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா வச்சுங்களேன், உண்மையிலேயே சூப்பராக ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இடம் தான். இங்கே பாருங்கள் காவேரி மாதா. இது தலைக்காவேரியில் காமிச்சு பார்த்தீங்களா, புனித ஸ்தலம். அதான் காவேரி மாதா கோயில். இதுக்குள்ளேயே காட்டேஜஸ்லாம் வேறு இருக்குங்க. இங்கேயே மீல்ஸ்லாம் கூட இருக்குது. 99 ரூபா மீல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இடம். வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே மூங்கில் மரம் தான். நீங்கள் ஸ்நாக்ஸ் கடைலாம் கூட இருக்குது, அதை போகிறாங்க பாருங்கள். மரத்தை எவ்வளோ தத்துரமாக அப்படியே சிங்கம் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்களேன். வாழை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அங்கே கிட்ஸு ப்ளே ஏரியா இருக்குது, பாருங்கள். ஆக்சுவலாக என்ன ஜங்கிள் சஃபாரிங்க. உள்ளே போனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பேய் வீடெலாம் பார்த்துருப்போம்ல, இந்த விஜிபிலாம் இருக்கும், அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக புளி எட்டி பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். 150 ரூபா சொன்னார். அப்புறமா அவரே 100 ரூபாய்க்கு வந்துட்டேன். நான் போகல, 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது உள்ளே போய்ட்டு வரத்துக்கு. எவ்வளோ தத்துரமாக சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள், சிலை மாதிரி. ஃபுல்லாகவே மூங்கில் மரம் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த இடம். செம்ம பிளேஸ். உண்மையிலே வெயில் செம்மத்தையாக சுத்தமாக தெரில. 100% ஒர்த்துங்க இந்த இடம். அதாவது முன்னாடி போனீங்க அந்த எலிஃபண்ட் கேம்ப் போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து 100% ஒர்த்து. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுங்க. உள்ளே போனால் பறவைகள் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், உள்ளே போனால் பறவைங்களை பார்க்கலாம். இதுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். அந்த ஜங்கிள் சஃபாரிக்கு 100 ரூபா பே பண்ணோம். ஆனால் உண்மையில ஒர்த்தான பிளேஸ் தாங்க அது. குழந்தைங்கள்லாம் வந்தால் உண்மையிலே செம்மத்தி என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க கேம்ப்புக்கு. இந்த பாருங்கள், அங்கங்கே ஒரு வியூ பாயிண்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், அங்கே ஒரு
இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே ரோப் ஆக்டிவிட்டிஸ் 70 ஆக்டிவிட்டீஸ் பார் 100 ரூபா இருக்குது. ஜிப்லைனும் போட்டிருக்காங்க அங்கே. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே பார்த்தா டியர் பார்க்குன்னு இருக்குது. இது உள்ளே போனபோது இந்த பாதை வழியாக ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. நம்ம ஏனைக்கு முகாமாக வரும்போது ஸ்கூல் பசங்க கூப்பிட்டு வந்துருந்தாங்கல்ல, இப்போ நம்ம சென்னையில் வண்டலூரில் கூப்பிட்டு வந்து காட்டுவாங்களே அந்த மாதிரி. இது உள்ளே வந்து பார்த்தா அப்படியே வண்டலூர் ஃபீலிங் தாங்க வரும். வண்டலூர் ஜூ மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வியூ பாயிண்ட் சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நான் ஏற்கனவே முன்னாடி வீட்டில் காமிச்சிருக்கோம். நிறைய ரெடி பண்ணியிருக்கேன். இது உள்ளே சூப்பராக குளிக்கலாம் போகுதுங்க. நம்ம கூருக்குள்ளேயே பார்த்தா தலைக்காவேரி 3 நாள் சங்கமிக்கிற இடம். அதெல்லாம் சின்ன ஒரு ஓடையில் குளிக்கிற மாதிரி. ஆனால் இது மட்டும் இயற்கையாக அப்படியே ஆற்றுல குளிக்கிற ஃபீலிங் உண்மையிலே ஒரு இங்கே வந்தால் தாராளமாக குளிக்கலாங்க. நாங்களே எதிர்பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததால் இப்போ சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டவலு ப்ரிப்பராக வந்தீங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு குளியில் போட்டு போகலாங்க. நம்ம தலைக்காவேரி உற்பத்தி ஆகிற ஆறு பார்த்தோம் பார்த்திங்கன்னா இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் பின்னாடி ஹேங்கிங் பிரிட்ஜ் தண்ணி தான் இப்படி போகுது, நேராக போய் கலக்குதுங்க. அதேமாதிரி இந்த நிசர்கதம் காவேரி ஆறு ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு இந்த காவேரியில் குளிக்க வந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, டிசம்பர் டு மே மந்த் வரைக்கும் குளிக்க விடுவாங்க. பார்த்துங்க, டிசம்பருக்கு முன்னாடி வந்தாலும் மே மாதம் தள்ளி வந்தாலும் குளிக்க முடியாதுங்க. அதுக்கு நினப்பு வச்சுங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பராக வந்துங்க. மீதி நாளில் குளிக்கலாம்னு வந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. உண்மையில் ஒர்த்தான பிளேஸ் இந்த நிசர்கதம் ரிவர் ஹேங்கிங் பிரிட்ஜு. இது வரைக்கும் நம்ம 4 ஸ்பாட்டு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம போகிறது பார்த்தா கோல்டன் டெம்பிள், அதாவது புத்த துறவிகள் தீபத்தியர்கள் வந்து தங்கின்னு இருக்கிறவங்க கர்நாடகாவில். அந்த 5வது பிளேஸ் அந்த 13/10/2020 முடியுது. நாளைக்கு மைசூர் போக போகிறாங்க. அவ்வளோதாங்க. அந்த நிசர்கதம் ஹேங்கிங் பிரிட்ஜ் ரிவர் குளிக்கிறலாம் பார்த்து நம்ம வெளில வந்துட்டாங்க. இது உள்ளே போனால் கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் சுற்றி பார்க்குற சூப்பரான இடங்க. நான் எதுக்குமே லொக்கேஷன் கொடுக்கல, ஆனால் இந்த இடத்துக்கு மேலே லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து பாருங்கள், பார்க்க வேண்டிய இடம். இது வரைக்கும் நம்ம 4 ஸ்பாட் பார்த்துறோம். 5வது நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் பார்க்குறோம். கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டு அப்படியே மைசூர் போயிட்டு இந்த சாமுண்டேஸ்வரி கோயில், இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினம் பிருந்தாவன் காம்ப்ளெக்ஸ், மைசூர் பேலஸ் பார்க்குறோம். அது தனி வீடியோ போடுறாங்க. அதாவது இன்றைக்கி 13/10/2025 நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஓவர் பிரிட்ஜி மேலே போனாலும் தொங்கு பாலம் மேலே போய் காமிச்சோம். இப்போ அடுத்து நம்ம வந்து கோல்டன் டெம்பிளுங்க. இங்கே திபேத்தியர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இது உள்ளே போய் பார்க்கலாம் இருங்க. இதுதான் அவங்க ஃபுல்லாக திபேத்தியர்கள் போகிறாங்க. ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணுங்க. கோல்டன் டெம்பிள் ஃபுல்லாக திபேத்தியர்கள் தங்கிட்டு இருக்கிற இடம் இதுதான். இதுதாங்க உள்ள இந்த திபேத்தியர்கள் உள்ளே வந்துடுறாங்க. நம்ம இதுதாங்க உள்ள மெயின் டெம்பிள். இங்கே ஸ்லிப்பர் அங்கே கொடுத்துருந்தாங்க, ஒரு பேஸ்கெட் கொடுப்பாங்க, அதில் ஸ்லிப்பரில் கட்டி போட்டுலாம் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அந்த திபேத்தி தங்கியிருக்கிற மெயின் டெம்பிள். இது பாருங்க, இது வந்து கடைசிங்க கூர்க்கோட சுற்றுலா நம்ம 12/10/2025 ஆரம்பித்தோமா. நீங்கள் 13/10/2020 2 நாளில் கூர்க்கு மொத்தமாக முடிச்சிட்டோம். அதான் தலைக்காவேரியில் ஆரம்பித்து இப்போ கோல்டன் டெம்பிளில் முடிக்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்து மைசூர் போனால் பிருந்தாவன் டேமு, அடுத்தது வந்து மைசூர் பேலஸ். அது இன்றைக்கா நாளைக்கு மணி இதோட கூர்க்கு முடியுது. இதுக்கு பின்னாடி இந்த மெயின் கோயில் உள்ளே காட்டணும் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக வெளியில் இருக்கிற இடங்க எவ்வளோ சூப்பராக செட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இது என்னென்னா வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ 10,000 ஏக்கர், அது 10,000 ஏக்கர் ஃபுல்லாக தீபத்தியன்கள் வந்து எதுக்கு அரசாங்கம் கொடுத்துக்குது. அங்கே வந்து போர் சீனாக்கா திபெத்திய போர் நடக்க சொல்ல தலையிலாமாவுடைய இந்தியா வந்து அடைக்கலாமானார். அதனால் வந்து அப்போதைக்கு இந்திரா காந்தி பேரில் வந்து கர்நாடகாவில் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று கூருக்கு பக்கத்தில் இருந்த இடம், இன்னொன்று வந்து உடையார்பாளையம். தமிழ்நாட்டில் இது ஒரு 10,000. தமிழ்நாட்டில் உடையார்பாளையம், கர்நாடகாவிலேயே. ஓஹோ சரி. அது மாதிரி இவங்க அப்படியே இங்கேயே வாழ்வாதாரம் ஃபுல்லாக இங்கேயே அப்படியே அடைக்கல மாட்டாங்க. அவ்வளோதான், விவசாயம் பண்ணி இங்கேயே வேலையை பற்றி அடின்னு இங்கேயே அடைக்கலமாக தங்கிடுறாங்க. இதுதாங்க அந்த தீபத்தி நீங்கள் வந்து தங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட காரணமாக இருந்தது. இது நமது வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கும், கோல்டன் கோயிலுக்கு பின்னாடி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா 2வது இது ஒரு கோவிலுங்க, அதுக்கு பின்னாடி அப்படியே இருக்குது. அது மெயின் கோயில், இதுக்கு பின்னாடி ஒரு கோயில். இதோ பாருங்க, அங்கே ஒன்று கூட இருக்குது, என்னென்னு பார்க்கலாம் இருங்க. இதோ பாருங்க, இந்த கோல்டன் டெம்பிள் துறவிகள் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே அது எதுவும் சொல்லித்தராங்க. அது என்ன நமக்கு தெரில. இதுக்கு அடுத்த வீடியோ காட்ட பாருங்க, ஒரே சவுண்டாக தான் ஏதோ பிபி ஊதிக்கின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு புரியல, ஆனால் ஏதோ சொல்லி தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இப்போ இந்த வரப்போகிற வீடியோ பாருங்கள், நல்லா புரியும். அவ்வளோதாங்க, நம்ம கூர்க்கு டூரிஸ்ட் ஸ்பாட் இதோட முடியுதுங்க. 12/10/2020 தலைக்காவேரியில் ஆரம்பித்து 13/10/2020 கோல்டன் டெம்பிளோட முடியுது. நம்ம இதுக்கப்புறம் மைசூர் போய் மைசூர் பேலஸு, பிருந்தாவன் பார்க்கு, கேஎஸ்ஆர் டேமு, அதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி கோயில், ஸ்ரீரங்கப்பட்டினம் அழகரை பெருமாள் கோயில் தரிசனம் பண்ணி அப்படியே சென்னைக்கு போக போகிறாங்க. மொத்தம் 2 பகல் 2 நைட்டு 1 பகலோட மொத்தம் நம்ம எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டை முடிச்சிட்டோம். ஒரு வீடியோ கரெக்டாக போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நான் பிரகாஷ் இன்ஃபர்மேட்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.